வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த எளிமையான விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேம்ஸை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது நேற்றுக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் கிட்டத்தட்ட 1,66,00,000 ரூபாயை வந்து இழந்திருக்கிறார். என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு குறுந்தகவல் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பற்றி. அப்போ அது இன்ட்ரெஸ்ட் ஆகி அது என்னென்னு வந்து கேட்கும்போது வந்து அவங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுவே வந்து ஃபேக் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனால் ஃபேக்கில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணி சிமுலேஷன் தான். நிறைய பணம் வர்ற மாதிரி காட்டும்போது வந்து கண்டிப்பாக வந்து மனிதனுக்கு வந்து ஆசை இருக்க தான் செய்யும். அப்போ அடுத்து பணங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா 1,66,00,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஒன்ஸ் அந்த பணத்தை திருப்பி எடுக்கலாம் அப்படிங்கும்போது வந்து கால் கட் ஆகிடுது. வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ இது சம்மந்தமாக வந்து 3-4 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்ககிட்டேருந்தே டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது வந்து ஃபாலோ அப் நியூஸ்லாம் எப்படி வருதுன்னா, கம்போடியா, இந்த லாவோஸ், கம்போடியா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம ஆளுங்களை வந்து கொண்டு போய் சைபர் அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ தான் வந்து அதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறோம். இப்போ அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 பேர்கிட்ட பேசி ஏமாற்றணும். அதுதான் வேலையே. தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. வேலை செய்ய முடியாது அப்படின்னா சாப்பாடு கொடுக்கறதில்ல, கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படிங்கிறது ஃபாலோ அப் நியூஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கும்பல்லேருந்து ஏமாற்றப்பட்டவர் தான் இவர். இவ்வளோ தூரம் ஏமாந்ததுனால வெளியில் வந்துருக்குது. எத்தனையோ பேர் தினமும் கூட ஏமாந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பெரும் பணம் இருந்ததுன்னா, ட்ரேடிங்லேயே 2 விதமான ட்ரேடிங் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெஸ்டர் மைண்ட் செட்டு இல்லைனா ட்ரேடர். ட்ரேடர் அப்படிங்கும்போது நீங்கள் ட்ரேடிங் தினமும் கூட பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கடை திறந்ததுக்கப்புறம் தான் ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை மறந்துடாதீங்க. கடை திறந்தோன்னா உள்ளே போகணும், பொருள் வேணும்னா பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கணும், பிடிக்கலன்னா கடை மூடுறதுக்கு முன்னாடி வெளியே வந்துடணும். கடை மூடுறதுக்கு முன்னாடி அந்த ஹாஃப் ஷட்டர் போட்டுட்டு வேகமாக ஒரு பொருளை வாங்கி பில்லை போட்டுட்டு வெளியே வர்றது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில் ட்ரேட்ஸை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. கடைசி நிமிஷம் சொல்கிறேன் நான். 320க்கு ஒரு ட்ரேடு இருக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அடுத்த நாள் பார்த்துக்கலாம், கடை திறக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறணும். அதே நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்டர் மைண்ட் செட், இப்போ நம்ம பிஸ்னஸ் மேன் வந்து ஏமாந்துட்டாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போது இவரை மாதிரி வந்து நிறைய பணங்காசுகள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கே வந்தீங்கன்னா ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா போதும். லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸ்டாக்ஸில், பேங்க் நிஃப்டியில், கோல்டில், க்ரூட் ஆயிலில், நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபா இருந்ததுன்னா எப்படி 90% வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் நிறைய வந்து சொல்லியிருக்கோம். பெரும் பணம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்தோடு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஒரு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போமா? என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடம் இருக்குதுங்க. இந்த இடத்துல இப்படி வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. நம்மளும் இப்படி தான் வந்து பார்த்தோம். அந்த தினம் ஒரு பார்வை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் வந்து போயிட்டு இருந்த ப்ரைஸ். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து அப்படியே தான் ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது இதுக்குள்ளே போய் கீழே வருது, இதுக்குள்ளே போய் கீழே வருது ப்ரைஸு. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுறீங்க. பர்ஃபெக்டான பை தானே.
பர்ஃபெக்ட் பை. எங்கே? 52,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில். சரிங்களா? 52,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரைஸ் வந்து மேலே போகுதுங்க. ப்ரைஸ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே மேலே போகுது. ஆனால் கீழே வந்து மேலே போகும்போது இந்த புல் பேக் வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த புல் பேக் லெவலை அவன் கட் பண்ணல. கட் பண்ணாமல் கீழே வந்துட்டு மறுபடியும் போகும்போது கூட அந்த இடத்த கட் பண்ணல, கீழே வந்துட்டான். 500 புள்ளி மேலே போயிருக்கான். 52 500க்கு மேலேயே போயிடுச்சு. 52 600 700 வரைக்கும் வந்து போயிட்டு தான் கீழே வந்தான். அப்போது ஆஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் இந்த இடத்துல 52,000 நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு நல்லா மேலே போகணும்னு எதிர்பார்க்குறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரைக்கும் போயிடும். 53,500. எங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க? 52,000. ஒரு 1000 புள்ளி 1500 புள்ளி போகும்னு நினச்சி ட்ரேட் எடுக்கிறீங்க ஆஸ் அன் இன்வெஸ்டராக. நீங்கள் ட்ரேடு எடுத்தோடனே உங்கள் டார்கெட்டை நோக்கி 500 புள்ளி போயிருக்குது, அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு. நெவர் ஒரி அபவுட் இட். இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கும், கேபிட்டல் இருக்கும். 1,66,00,000 ரூபா. நேற்று வந்து தினமொரு பார்வையில் என்ன சொன்னோம்? நம்ம மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிற அக்கா 66 லட்சம் ரூபா விட்டுட்டாங்க. நான் 25 லட்சம் ரூபா பற்றி தான் பேசுகிறேன். அது இருந்தாலே போதும், இதெல்லாம் இந்த மேஜிக்லாம் பண்ணுறதுக்கு. நான் ஆரம்ப காலத்தில் வந்து அதெல்லாம் இன்றைக்கி நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ட்ரேடு வந்து புதுசாக நண்பர்கள் வட்டம் நிறைய வந்து கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறதுனால நிறைய நண்பர்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வட்டம் வந்து பெருசாகிட்டு போயிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து சும்மா ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி சும்மா வந்து பேசிக்கிட்டு அப்படியே ஒரு கலாட்டா பண்ணிவிட்டு ஒரு 4-5 பேர் டீம் அது சும்மா கலாட்டா பண்ணிவிட்டு அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம். புதுசாக ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் டீமுக்குள்ளார. ஸோ அவரோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணோன்னா எனக்கெலாம் ஷாக். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன், ஒரு 500 ரூபா லாஸ்ன்னு எனக்கு போர்ட்ஃபோலியோ காமிச்சாலே எனக்கு பதட்டமாக இருக்கும். ஐயோ 500 ரூபா போச்சு, 500 600 ரூபா காட்டும், 700 ரூபா காட்டும். ஐயோ கீழே போதே புக் பண்ணிடலாமா வேணாமா, ஒரே பதட்டம். நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 3 லட்சத்துல இருந்து 4 லட்சத்துக்குள்ளார ஒரு நம்பர். 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நான் சொல்லலை, அது வேண்டாம். 3 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துக்குள்ளார ஒரு நம்பரில் லாஸ் போர்ட்ஃபோலியோவில் காமிச்சிட்டு இருக்குது. அவர் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கார். இஸ் லாஃபிங். நாங்கள் அடிக்கிற கமெண்ட்டுக்கெல்லாம் அவர் வந்து கவுண்டர் வந்து கொடுத்துட்டு ஒரே ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி வந்து ட்ரேட் பண்ணுறீங்களே அப்படின்னா, ஆட விடுங்க, அவன் மேலே வருவான். எப்படி இந்த இடத்துல ட்ரேடு வந்து எடுத்தாச்சு 52,000, அவன் மேலே போவாங்கிறதான் டார்கெட்டு, அவன் கீழே போயிட்டான். அது மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் இன்வெஸ்டர் மைண்ட் செட். அவன் மேலே வருவான், வரலன்னா கீழே தானே போவான், பரவாயில்ல. சரி இன்னும் கீழே போனால் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபண்ட்ஸ் 20 வரைக்கும் பார்ப்பேன், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸை வந்து உள்ளே வந்து கேபிட்டலாக கொண்டுட்டு வருவேன். ரிசர்வில் நான் ஃபண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். 60 லட்சம் 1 கோடி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் மொத்த பணத்தையும் அதில் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தா போதும். 25 லட்ச ரூபா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 10 லட்ச ரூபா நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா போதும். ட்ரேட் எடுங்க, இன்னும் கண்ணா பண்ணான்னு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு லாட் எடுக்கிறீங்களா, அதோட சரி. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குது ப்ரைஸு, கிட்டத்தட்ட 50,000 நெருங்கிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், 52,000 எடுத்துருக்கிறீங்க, 2,000 புள்ளி கீழே வந்துருக்குது. சரி என்ன பிளானு, இது வந்து ஆட் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து அப்போ தான் நமக்குலாம் ஷாக்கு. ஏன்னா 500க்கே பதட்டம், 4 லட்சம் மைனஸு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளார 3 to 4 ஜாலியாக இருக்கிறாப்புல. ஸோ இவ்வளோ தான் ட்ரேடிங்கா அப்படின்னு அப்போ தான் வந்து அந்த லைவில் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் என்னோடய ட்ரேடிங் பார்வையே மாறி போச்சு அன்னையிலேருந்து சொல்கிறேன். ஸோ பணம் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஒருவேளை தப்பாக ஒரு முடிவு பண்ணிட்டோன்னா கூட அதுலேருந்து வெளியில் வர்றது கூட ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. இதில் நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் தேதியில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, நவம்பர் மாதம் 11ஆம் தேதியில் எடுத்துருக்கிறீங்க. கீழே வரைக்கும் வந்துச்சு, 2,000 புள்ளி கீழே வந்துருக்குது. இங்கெல்லாம் ஆட் பண்ணுறது அந்த கதையே கிடையாது.
2000 புள்ளி தானே வந்திருக்குது. ஒரு 4000 5000 புள்ளி போனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு லாட் மறுபடியும். சரியா? இன்வெஸ்டர் மைண்ட் செட் சொல்கிறேன். 11 மணி 11 மணிக்கிறேன் 11ஆம் தேதி அன்றைக்கி எடுத்துருக்கிறீங்க நீங்கள் இதை. எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு அதே லெவலுக்குள்ளார வந்துச்சு தெரியுமா ப்ரைஸு? பெரிய ஷாக்கு தான், கீழே வரைக்கும் போச்சு. எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்குது? 25ஆம் தேதியெலாம் வந்துருச்சு உள்ள. ஹார்ட்லி 15 நாள். இந்த 15 நாளில் ஒரு 10 நாள் 11 நாள் தான் ட்ரேடிங் டே இருக்கும். மீதியெல்லாம் சனி ஞாயிறு வந்திருக்கும். எண்ணிடுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9ஆவது நாள் ஹார்ட்லி 9th ட்ரேடிங் டேல உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 லட்ச ரூபா லாஸில் காமிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 3 லட்ச ரூபா இங்கே லாஸ் காட்டுது. அவ்வளோ லாஸ் வராது இதில். இருந்தாலும் சொல்கிறேன் நான், 3 லட்ச ரூபா லாஸ் காமிச்சிட்டு இருக்குது. ஒரே ஒரு லாட் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எண்ணி 9 நாளில் உள்ள வந்துட்டான். நீங்கள் எதை வந்து பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்தீங்க? 53,500 போயிடும் அப்படின்னு வந்து எடுத்துருக்கீங்க. ஏன் இப்படி ஒரு கோடை போட்டிங்க நீங்கள். இப்படி ஒரு கோடு இங்கே வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தீங்க. அந்த ரேஞ்ச் எதுன்னு பார்த்தா 53,500 போயிட்டானா? ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் 53,000 புள்ளி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கிறான்? 53,500 போய் 54,000 போயிட்டான். 2000 புள்ளி மேலே போயிட்டான். 2000 புள்ளி கீழே போயிருந்தான். 2000 புள்ளி மேலேயும் போயிட்டான். உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா ட்ரேடிங்கு? பணம் அதிகமாக இருந்ததுன்னா யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் அதிக பணம் வச்சு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் யாரையுமே நம்பாதீங்க. இது தாராளமாக, அதாவது ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத வந்து ஹையர் லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ட்ரெண்ட் என்ன? ஒன்று கீழே போவான், இல்லை மேலே போவான், அது ஒரு டைப்பு. இல்லைன்னா ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டு இருப்பான், அது ஒரு டைப்பு. ரெண்டுத்தில் எது நடந்துட்டு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போகணும். எப்போவுமே எப்படியும் மேலே தான் வருவான். பை பண்ணிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக தப்பிச்சிடலாம். வாய்ப்பு நிறையா இருக்குது. எதுவும் செய்தியெல்லாம் நியூஸ்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் நியூஸ் வராமல் இருந்ததுன்னா தப்பிக்கலாம். இது கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 55,000ங்க 50,000 வந்துருச்சுங்க. 54,000 போயிடுச்சு. இப்போ அது வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து போச்சு. 5,000 புள்ளி விழுந்துட்டு 4,000 புள்ளி ரெக்கவர் ஆயிடுது. எவ்வளோ நாள் எடுத்துருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செப்டம்பர் மாதம் கடைசி, அப்போது அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் மாதம் போச்சு, டிசம்பர் மாதத்தில் 20 தேதி தான் நடந்துகிட்டு இருக்குது. ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் வந்து இங்கே ஒரு பெரிய கன்சால்டேஷன் வேறு பண்ணான். ஸோ ட்ரேடிங்கை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். அதனால தான் 25 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்ததுன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்ன பண்ணணும்? சரியாக ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 6 மாதம் நான் சொல்லித்தரதை வந்து பயிற்சி மூலமாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்லாம் போய் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃப்யூச்சர்ஸில் வந்துட்டு உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை உங்களால் இதிலேருந்து வந்து உருவாக்க முடியும். கன்ஃபார்மாக முடியும். அதனால தான் நீங்கள் கேபிட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு யாரையும் நம்பாதீங்க. நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள். பதட்டமே படாதீங்க. நான் 500 ரூபாய்க்கு பதட்டப்பட்ட காலம் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நண்பர் வந்து இவ்வளோ தாங்க ட்ரேடிங்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ பெரிய கதவை வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. இது சொல்ல மறந்துட்டேன். அந்த ட்ரேடை அவர் வந்து திரும்ப நாங்கள் டெய்லியும் வந்து பேசிக்கிட்டே அப்படியே வந்து ஜாலியாக வந்து போயிட்டு இருக்கோம் ட்ரேடிங் அப்போலாம். ஏன்னா நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. யாராச்சும் எதனா சொல்லுவாங்களா, கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்த காலகட்டம். அப்போது நாங்கள் தினமும் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அது ரெக்கவர் ஆகி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஈக்குவலாக வந்துருச்சு. ஏங்க வந்துருச்சுங்க. இப்போ உங்களுக்கு லாபமும் இல்லாமல் நட்டமும் இல்லாமல் வந்து ஜீரோவில் வந்து நிற்கிது. ஒரு 100 ரூபா 200 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் வருது. ஏங்க 3 லட்ச ரூபா லாஸை பார்த்துட்டு ஈக்குவல் ஆகிடுச்சு, முடிச்சு விட்ருங்க. அப்புறம் அடுத்த ட்ரேடு கூட பார்த்துக்கலாம். வருவாங்க, மேலே வருவாங்க, பார்த்துக்கலாங்க.
என்னையா மைண்ட் செட் இது அப்படின்னு தான் எனக்கு வந்து அப்படி தான் இருந்தது. என்ன மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த ட்ரேடை அவர் நம்பவே மாட்டேங்க, திரும்ப 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்குது. அப்பவும் அப்படியே தான் பேசிட்டு இருக்காரு, புக் பண்ணவே மாட்டுறாரு. ஏங்க 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் காட்டுறதுங்க, இப்போனாச்சும் புக் பண்ணுங்க அப்படின்னா, அட வருவாங்க போருங்க நீங்கள் வேற. எனக்கெல்லாம் இப்போ சொல்லும் போது எனக்கு கண்ணீர் வருது. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நல்ல உள்ளங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம பிஆர் சுந்தர் சார் வந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1-on-1 மாதிரி நான் வந்து இப்போ வந்து அவர் வந்து பெரிய லெவலில் பெரிய ஹாலை புக் பண்ணி 100 பேர் 200 பேருக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. நான் அவர்கிட்ட கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது நாங்கள் 5 பேர் தான், 5 பேர், 5ல் நானும் ஒருத்தன். ஒரு குட்டியாக ஒரு லேப்டாப் வச்சு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கேபிட்டல் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. 50 லட்ச ரூபா இருந்தால் சொல்லு சசி, நீ வா வீட்டுக்கு வா, எக்ஸ்பைரி அன்னைக்கு வா, நான் ட்ரேட் பண்ணுறேன், நீ பேசலாம் கூடாது, கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன், நடுவில் எதையும் பேசக்கூடாது நீ, அப்படிலாம் ஆஃபர் பண்ணார். என்கிட்ட 50 லட்சம் இல்லை, அப்போ இருந்திருந்தால் கண்டிப்பாக போயிருந்திருப்பேன். 5 பேர் இருக்கும்போது எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வந்து புரிஞ்சு, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். சரி, இது ரொம்ப நேரமாக வந்து ஜென்ரலாகவே போயிட்டு இருக்குது, நீ தினம் ஒரு பார்வை. சரி ஓகே பரவாயில்ல. என்ன சார்ட்டில் வந்து என்ன நடந்து பார்த்துருவோமா? சரி ஓகே, இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ சார்ட்டில் வந்து என்ன நடந்தது? நல்ல ஒரு ஃபால் வந்தது. இந்த ஃபால் வரதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இதோடு முடிச்சுக்கலாம் சரியா? இன்றைக்கி வந்துட்டு என்ன ஆகும்னா, நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி இழந்த இன்வெஸ்டர்ஸ், 10 லட்சம் கோடி இழந்த இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ விற்றுட்டாங்க, டிஐஐ வாங்கிட்டாங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? அந்த மைண்ட் செட்லேயே இருங்க சரியா? என்ன நடந்தது? மேலே போக முயற்சி பண்ணால் விடவே இல்லை, 10 நாளாக விடலை, வாய்ப்பை கொஞ்சம் கூட விடல, தலையை தூக்கவே விடலை இந்த ரேஞ்சுக்கு மேலே. இதுக்கு முன்னாடி 53,000 வந்து 2 மாதமாக இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 54,000 ரொம்ப நெருக்கமாக வந்தது, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க செல்லர்ஸ். ஸோ ஃப்ரீயாக மூவே ஆக மாட்டேங்குது ப்ரைஸ், மேலே கீழே வேணால் நல்லா போகுது, நம்பிக்கையே இல்லை, என்னன்னு தெரில. அதுக்கு எதனாச்சும் ஒரு நியூஸை வந்து கொண்டுட்டு வருவாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை. ஸோ முடியவே முடியல, கீழே வந்து தள்ளிட்டாங்க, செல்லர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது பையர்ஸு இந்த வரண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கேயே வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்த கட் பண்ண முடியல, ரொம்ப முக்கியமான லெவலாக வந்துருக்குது. இதை கட் பண்ணானா ஓடிடுவான், கட் பண்ணுற வரையும் கஷ்டம்தான். அப்போ என்னாச்சு? முதல் ஃபால். இந்த முதல் ஃபாலிலேயே நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இப்படி போகணும்னா என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும், ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணணும், அவ்வளோதான். கடை ஓப்பன் பண்ணாதான் ட்ரேடிங்கு, ஏன்னா நம்ம வந்து ட்ரேடர், நம்ம இன்வெஸ்டர் கிடையாது. அப்போ கடை ஓப்பன் பண்ணோன்னா வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அது கீழேயே போயிடுச்சு, தொடர்ச்சியாக கீழே போயிட்டு இருக்குது நேற்றுக்கு. அப்போ இங்கே வந்துட்டான், இங்கே கொஞ்சம் வந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே அதை கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் க்ரீன் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்த பார்த்தா ரொம்ப முக்கியமான இடமா தெரியுது. என்ன இடம்? ஏற்கனவே இங்கிருந்து மேலே போயிருக்கு, திரும்பவும் மேலே போயிருக்கு, இந்த ஹைக்கு மேலேயே போயிருக்குது. அப்போ திரும்ப கூட இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நிற்கிது, நல்ல பையிங்கும் வந்து இருக்குது, மேலே போயிடும்ல, வாய்ப்பு நிறையா இருக்குல்ல. 52,000 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் பக்கத்தில் இருக்குது, ஏற்கனவே மேலே போயிருக்கிறான், அப்போ மேலே போயிடுவான். இப்போ 52,000 கால் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கி வச்சுருவோமா? ஏன்னா இது மேலே தானே போகும். இந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. கடை ஓப்பன் பண்ணட்டும், அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், இங்கேருந்து இங்கே போய்டும், நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம், இங்கேருந்து இங்கே போய்டும்னு நினைக்கலாம், ஓப்பனே இங்கே பண்ணிவிட்டு இங்கே போவான்னு நினைக்கலாம், ஓப்பனே இங்கே பண்ணிடுவான்ப்பா, இங்கேருந்து கட் பண்ணி ஒரே அடியாக போயிடுவான்.
என்ன கற்பனை கோட்டை வேணாலும் கட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை திறந்தால் தான் ட்ரேட். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. கடை திறந்தோன்னா உள்ளே போய் பொருள் வேணா வாங்கணும், பொருள் பிடிக்கலன்னா பேசாமல் வெளியில் வந்துடணும். இந்த வாங்கலாமா வேண்டாமான்னு இந்த இந்த ஷாப்பிங் வந்து அந்த விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்கள்ல, சும்மா போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றது, அந்த மாதிரி பிடிச்சதுன்னா டக்குன்னு வாங்கிடணும். அதுதான் ட்ரேடிங். சும்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து கண்ட இடத்துல வந்து ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாது. சரியான இடம் வந்தால் எடுக்கலாம், சரியான தேவையான இடங்களில் வரும்போது மட்டும் எடுத்தால் போதும். மற்ற நேரங்கள்லாம் விண்டோ ஷாப்பிங் தான், சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு வர்றது தான். நாளைக்கு கடை திறந்தால் வந்து இது வந்து இவ்வளோ ஆஃபரில் வரும், அதனால் நம்ம இன்றைக்கே புக்கிங் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிடலாம், அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம், திறக்கட்டும், ஆஃபர் போடட்டும், அப்புறம் பார்க்கலாம். போடலன்னா நாளானிக்கு போட போகிறேன், அப்போ பார்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன நடந்தது அப்படின்னா கேப் டவுன். கடை திறந்தால் தான் ட்ரேட். தப்பிச்சிங்களா? அப்போ என்ன நடந்துருக்குது? தொடர்ச்சியாக கீழே போயிருக்குது, ஆனால் நல்ல புல்லிஷாக வந்து இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சமாக ட்ரை பண்ணவங்க இந்த இடத்துல கொஞ்சம் கூட பலத்தை வந்து கூட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்பவே பலம் வந்து கூடிடுது. அப்போ இங்கிருந்து மேலே போயிடுமா? நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலே போனோன்னா இதை கட் பண்ணணும். லாஜிக் வந்து எப்போவுமே இட் ரிமைன்ஸ் த சேம். லோவை கட் பண்ணவே கூடாது, ஹையை கட் பண்ணணும். லோவை கட் பண்ணவே கூடாது, ஹையை கட் பண்ணணும். இங்கேயும் அதே தான், லோவை கட் பண்ணவே கூடாது, கட் பண்ணலையே, இங்கே வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறானே. இப்போ என்ன ஒரே நம்மளுக்கான சேலஞ்சு, இவன் நாளைக்கு வந்து இங்கே போய் கட் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே வைக்கணும். கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அப்போ தான் மறுபடியும் வந்து மேலே போவான். நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலே போகணுன்னா இப்படி தான் போய் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லைனா இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணலாம். ஒரு ஷாக்கில் இருக்கும் மார்க்கெட்டு, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஒரு 2000 புள்ளி 3000 புள்ளின்னு விழுந்தது அப்படின்னா மார்க்கெட் ஷாக்கில் இருக்கும். அந்த ஷாக்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா பையர்ஸ் வந்து நம்பணும், இதுதான் சரியான ப்ரைஸு, இங்கிருந்து கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு எல்லாரும் நம்பணும். அப்போ தான் இந்த இனிஷியேட்டிவே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோயர் லோ பண்ணாமல் அப்படியே வந்து மேலே போக ட்ரை பண்ணுது, ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுதுன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பை பண்ணுவாங்க. அப்போ கூட இடையிலேருந்து ஒரு நல்ல ஃபாலை வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் போகும்போது தான் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. அப்படியே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அடுத்த சப்போர்ட்? இங்கே இருக்குது. இங்கே வரைக்கும் வருமா? சான்சஸ் ஆர் ஹை. எப்படி வரும்? அங்கே வரைக்கும் வரணும்னா என்ன பண்ணணும்? ஹையை கட் பண்ணக்கூடாது, லோவை கட் பண்ணணும். பண்ணனானா இப்படி 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 வந்துடுவோம். ஸோ இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வந்து நம்ம நாட்களில் நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன நடந்துட்டுருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 5 மினிட்ஸில் இன்றைக்கான ட்ரேட் வந்து பார்த்துருவோமா? ஒரு பெரிய கேப் டவுன் 1 ஹவரில் பார்க்குறத விட இதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கா பார்க்குறதுக்கு. பெரிய கேப் டவுன் என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வந்து மேலே வந்துருக்குது, அப்படியே கீழே வந்திருக்கான். பெரிய லாங் வீக். இந்த லாங் வீக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய தடவை இதை வந்து சொல்லியிருக்கிறோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன இருக்குது, ப்ரைஸு தொடர்ச்சியாக கீழே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வரும்போது நீங்கள் வந்து பையை வந்து இனிஷியேட் பண்ணலாம். பெரிய செல் ஆஃப் நடந்துருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருக்குது, புல்லிஷாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன உடனே மேலே போயிட்டான் பார்த்தீங்களா, ஒரு பெரிய செல் ஆஃபில். இங்கேருந்து இதுவே செல் ஆஃப் தான், மேலேருந்து உங்களுக்கு கேண்டில் தான் இல்லை, காணும், அதை மறைச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய செல் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டல்லேருந்து மேலே நல்லா வந்து ப்ரைஸ் போயிடுச்சு. இந்த இடத்துல செல் எடுக்கலாமா? பெரிய லெவலில் இந்த மாதிரி விழுந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும், ரொம்பலாம் அவசரப்படக்கூடாது. மார்க்கெட்டு எங்கேருந்து விழுந்துட்டு இருக்குது, இங்கேருந்து இல்லைங்க, மார்க்கெட் வந்து எங்கேயோ இருந்து கீழே வந்துட்டு இருக்கான், ரொம்ப தூரம் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்குது. அப்போ இன்னும் கீழே போவான், இன்னும் கீழே போவான், இன்னும் கீழே போவான், வாய்ப்பு கம்மி. சரி, ஓகே, ரைட். அதுக்காக செல் பண்ணாமல் விட்டுருவோமா? செல் பண்ணி தான் பார்த்துருவோமே. நம்ம தப்பாக கூட ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், தொடர்ச்சியாக பார்க்குறோம்.
ஏன்னா சில பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம், என்ன கரெக்டாக வந்து இந்த மாதிரி காட்டும் போது இங்கே செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல, இங்கே வந்து வரும்போது வந்து இங்கே பை பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாப்புலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்க, யூ வென் வித் புக்ஸில் என்ன நான் என்ன சொல்லி தரேனோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. 703 அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், 51,703 செல் பண்ணிட்டீங்க, மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். 740 போய் க்ளோஸ் வச்சுருக்கேன். எத்தனை புள்ளி? கிட்டத்தட்ட 40 புள்ளி போயிடுச்சு. 40 புள்ளிக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் எக்ஸிட் பண்ண உடனே ஒரு பியரிஷ் கேண்டில், லாங் பியரிஷ் கேண்டில், இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு ப்ரைஸு, மறுபடியும் அடுத்த ஹை வந்து மேலே போய் வைக்க தான் போகுது, கண்டிப்பாக வச்சிரும். அது எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வருதுலாம் தெரியாது, ஆனால் மேலே போய் க்ளோஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா கீழே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த லோவுக்கு கீழே போகணும். ஸோ ஆக்சுவலாக இந்த லோவுக்கு கீழே போகணும். இந்த லோ வரைக்குமே பை தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பை சிக்னல் கொடுத்துட்டு நேராக வந்து மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கீழே வருது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தலாமா, என்ன ஆகும், பெருசாக என்ன நடந்துடும்? இப்படி போய் கீழே க்ளோஸ் வைப்பான், அவ்வளோதானே, எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா இந்த லெவலுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். எது வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பை பண்ணாமல் விட்டுட்டீங்க, இன்னும் பயந்துக்கிட்டு வந்து விட்டுட்டீங்க, பெரிய கேண்டில் பார்த்து பயந்துட்டீங்கன்னே வச்சுப்போம், அடுத்த தடவை மேலே போக முடியாமல் இப்போ வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, இந்த தடவை மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கு, அப்போ பயம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், எக்ஸாக்ட் லெவல் பக்கத்துலேருந்து மறுபடியும் வந்து மேலே தான் போயிருக்கு. க்ரீனில் க்ளோஸ் வச்சான், க்ளோஸ் வச்சோன்னா ஒரே க்ரீன் தான், பச்சை பச்சையாக மேலே போயிட்டான். என்ன நம்ம எதிர்பார்த்தோம், இங்கே ஹை வச்சான், இன்னொரு ஹை வைப்பான்னு எதிர்பார்த்தோம். எவ்வளோ தூரம்லாம் தெரியாது, நம்ம இங்கே எதிர்பார்த்தோம், அவன் இங்கே வரைக்கும் போயிருக்கான், எனர்ஜெட்டிக்காக மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் பியரிஷ்னஸ், எனர்ஜெட்டிக்காக மேலே போனான், பியரிஷ்னஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு, 30 மினிட்ஸ் ஆச்சு, அங்கேருந்து கீழே தான் வந்தோம். அந்த லெவலில் கட்டே பண்ண முடியல. நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல செல் எடுத்தீங்கல்ல, லாஸ் புக் பண்ணிங்களா, அப்போ இங்கேயும் செல் எடுக்கணும்ல, கீழே போயிட்டு மேலே வரான்ல, செல் எடுக்கணும்ல, எடுத்துக்கிட்டீங்க என்ன ஆயிருந்திருக்கும், ஒரு 200 புள்ளி கிடச்சிருந்துருக்கும். பார்த்துருவோமா எவ்வளோன்னு. ஸோ எக்ஸாக்டாக மறுபடியும் வந்து அதை க்ளோஸ் ஆன ரேஞ்சு தான் 760 வச்சுக்கோங்க, 760 750 வச்சுக்கோங்க. கீழே எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது, 500 வரைக்கும் போயிருக்கு, 500 போயிருக்கு. ஸோ 480 வரைக்கும் போயிருக்குது, 500 வச்சுக்கலாம். 200 புள்ளி தாராளமாக வந்துருச்சு. எத்தனை நிமிஷம் கழித்து வந்திருக்குது, 30 நிமிஷம் கழித்து வந்திருக்குது. இந்த 40 புள்ளி இந்த இடத்துல இழந்திருந்தீங்கன்னா இங்கே 250 புள்ளி வந்து உங்களால் எடுத்துருக்க முடியும். திரும்பவும் கூட இந்த இடத்துல இருந்து பர்ஃபெக்டாக அந்த லெவலில் இருந்து, ஏன்னா இந்த லெவலுக்கு கட் பண்ணுச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு கீழே போச்சுன்னா இங்கே எப்படி வந்து 40 புள்ளி மேலே போனாலும் க்ளோஸ் எடுத்தீங்க, இங்கே லாஸை புக் பண்ணி வெளியில் வந்தீங்க, அதே தான் இங்கேயும். கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த 40, 50, 60 எவ்வளோ புள்ளிகளோ அதை லாஸ் அந்த அடுத்த கேண்டலில் வெளியில் வந்தோம். தொடச்ச கீழே வந்துருக்குது, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது, பிரேக் ஆச்சு, இந்த லெவலுக்கு போயிடுவான், கண்டிப்பாக போயிட்டான். இந்த லெவலில் ஹை, இந்த லெவலில் ஹை, அதனால் கொஞ்சம் மேலே இங்கே ஹை வைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். அவன் இங்கே வரைக்குமே போயிட்டான். எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான், 51,500லேருந்து 51,900க்கும் மேலே போயிட்டான். எத்தனை புள்ளி, 400 புள்ளி. இங்கே பியரிஷ்னஸ் வந்த உடனே அடுத்தடுத்து வந்து எப்படி கீழே வந்தது, 30 நிமிஷம் கழிச்சு கீழே வந்தது. இங்கே பியரிஷ்னஸ் வந்தோடனே அப்படியே கீழே போயிட்டான். மறுபடியும் கூட மேலே வர ட்ரை பண்ணால் கீழே தான் போனான். கீழே கட் பண்ணவே இல்லை. இது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். ஆனால் நம்ம பேட்டர்ன், இந்த நம்ம பேட்டர்ன் வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் பிரேக் ஆச்சுன்னா இந்த பக்கம் தான் தொடர்ச்சியாக மேலே போயிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக செல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பை நடக்கிறதே அதிசயம். இந்த பைக்கு அப்புறம் இன்னும் கீழே வந்து இன்னும் மேலே போவான் அப்படின்னு நம்பக்கூடாது. அப்படி மேலேருந்து கீழே வந்தாலும் நல்லா வந்துட்டு போனான்னா கூட அடுத்த ஹை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கிருந்தே இப்படி வந்து போயிடுவானா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகத்துக்குரிய விஷயம். ஆனால் அவனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணாமலேயே இருந்தான். ஒரே அடியாக கட் பண்ணி கீழே போயிட்டான். சின்ன புல் பேக்கு கீழே போயிட்டான்.
சின்ன புல் பேக்கு கீழே வந்திருக்கணும். இந்த லோவை கட் பண்ணியிருந்தானா இன்னும் கீழே போயிருந்திருப்பான். அவன் அந்த முடிவை எடுக்காமல் மேலே போய் இதை கட் பண்ண போயிட்டான். அப்போ என்னாச்சு கடைசியா? நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு 12-12.5 வந்து அதுக்கப்புறம் வந்து கன்சால்டேட் பண்ணிடுவான்னு நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கன்சால்டேஷன். சும்மா அப்படியே கன்சால்டேட் பண்ணி அப்படியே வந்து முடிச்சிட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தான் நடந்தது இன்னைக்கு. இந்த இவ்வளோ தான் நடந்தது அப்படிங்கிறதுக்கு முதல்ல எடுத்தோடனே நீங்கள் வந்து லாஸ் பண்ணுறீங்க, அப்புறமா ப்ராஃபிட் பண்ணுறீங்க, மறுபடியும் ப்ராஃபிட் தான். பியரிஷ்னஸ், நல்ல புல்லிஷ்னஸில் பியரிஷ்னஸை பார்த்தீங்கனாலே நீங்கள் ரெடி ஆகிடலாம் செல் பண்ணுறது. இம்மிடியேட்டாகவும் செல் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து எவ்வளோ தூரம் மேலே வரதை பார்த்து செல் பண்ணலாம், இல்லை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்த தடவை கூட செல் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்குன்னா, இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்தால் தான் ட்ரேடு, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இங்கேருந்தே வந்து கீழே இப்படி போயிடுது, இந்த லோவுக்கு கீழே போயிடுது, ஓகே கன்ஃபார்ம் ஆகுது, மேலே வரும்போது வந்து இந்த இதான ஹை, இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ எக்ஸாக்டாக இந்த லெவலில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஆனால் இமீடியட்டாக எந்த இடத்துலையோ ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், ட்ரெண்ட் ஆகிறானா இந்த கோடு போட கற்றுக்குங்க. டக்குன்னு நம்ம பேட்டர்ன் வந்து நீங்கள் போடுறதுக்கு தயக்கமே படவே கூடாது. சரிங்களா? அப்புறமா என்ன பண்ணிடுறான், தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ஒரு ஹை பண்ணிடுறான், அடுத்த ஒரு ஹை பண்ணிடுறான், அடுத்த ஒரு ஹை பண்ணிடுறான். ப்ரீவியஸ் ஹையில் வரைக்கும் வந்தது, அப்படியே வந்து மார்க்கெட்டை வந்து நின்று போச்சு. நிறைய பையிங் தெரியுதா? ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்ந்து பை ஆகிற மாதிரி தெரியுதா? அதனால் பையாகி நாளைக்கு போயிடுவானா அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. அவன் எந்த காரணத்தை கொண்டும் இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா சிக்கல் தான். கட் பண்ணாமல் போச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் பார்த்துருவோமா? இந்த கால் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்திருக்குது, உங்களுக்கான வாய்ப்பு என்ன? இந்த கால் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸு ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே கீழே இந்த மாதிரி விற்கு பார்த்தா என்ன சொல்லியிருக்கேன் நான், மேலே போயிருக்கு கீழே வந்துருக்குது. இப்போ தான் ஃபியூச்சரில் பேசினோம். நல்லா இந்த மாதிரி வந்து பொறுமையாக கீழே வந்துக்கிட்டே இருப்பான். கீழே வரும்போது பார்த்தோன்னா அந்த செல்லிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே வரும். தாராளமாக வி கேன் இனிஷியேட்டே பை ட்ரேட். சூப்பராக வந்து அமைஞ்சுதா? சும்மா ட்ரை தாங்க இதெல்லாம். இது கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த இடம் 457 எது வரைக்கும் போச்சு? ஒரே கேண்டல் தான் 600 வரைக்கும் போயிடுச்சு. 453 600 இந்த இடத்துல போய் நின்றுட்டான் பார்த்தீங்களா? பேச்சுவார்த்தை நடத்துகிறான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கான். இப்படி என்னன்னா இங்கிருந்து மேலே நல்லா போயிட்டு இப்படி இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன அர்த்தம்? விட்டுட்டான். அதுக்கு மேலே போக முடியல. எவ்வளோ தம் கட்டினாலும் அவனை மேலே விட மாட்டுறாங்க. கீழே திரும்ப வந்து வர்றான். ட்ரேட் எடுத்துருவோமா? எடுத்து பார்த்துருவோம் என்ன இருக்குது. அடுத்த தடவை வந்து எவ்வளோ தூரம் போனான்? இவ்வளோ தான் போனான். போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், அங்கேருந்து வந்து திரும்ப வந்து கீழே வரும். இந்த தடவை என்ன ஆயிடுச்சு? சொதப்பிடுச்சு. இந்த தடவை என்ன ஆயிடுச்சு? 455 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து விட்டுட்டான். 55லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? 530 வரைக்கும் போயிருக்கிறான். ஆனால் திரும்ப கீழே வரும்போது சொதப்பிட்டான். கட் பண்ணி கீழே போயிட்டான். 455லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு? 430க்கே போயிடுச்சு. 55லேருந்து 30க்கு போயிடுச்சு. பெரிய லாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடணும். இம்மீடியட்டாக வெளியில் வந்துடணும். சரிங்களா? இம்மீடியட்டாக வெளியில் வந்துடணும். அதே சமயத்தில் ஒரு பெரிய பியரிஷ்னஸ், புல் பேக்கு பியரிஷ்னஸ்ஸு க்ரீன் கேனில் மேலே போகுது பார்த்தீங்களா? சான்ஸ் எடுத்து பார்த்துட வேண்டியது. கண்டினியூஸ் பியரிஷ்னஸ்ஸு, புல்லிஷ்னஸ் கொஞ்சம் பேருக்கு. செகண்ட் அட்டம்ப்ட் கண்டினியூஸாக வருது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இது. செகண்ட் அட்டம்ப்ட் வந்து வரும்போது என்ன இருக்குது? புல்லிஷ்னஸ் வந்தது. அங்கேருந்து என்னாச்சு? ப்ரைஸு கண்டினியூஸாக மேலே போயிடுச்சு. இதை தாண்டணும். தாண்டினா மேலே போயிடுவான். தாண்டிட்டானா? கரெக்டாக தாண்டிட்டான். அப்போ 400லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 700க்கே போய்ட்டோம். எங்கே வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம்? இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். இங்கே கண்டிப்பாக போயிடுவோம். அதுக்கு மேலே பச்சையாக போயிட்டு இருந்தானா போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன இருக்குது? ஒரு எனர்ஜி கேண்டில் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்ருவீங்க. இந்த லெவலில் தூக்கிடலாம், இல்லை இந்த லெவலில் தூக்கிடலாம், இல்லை க்ளோஸ் ஆனவனை தூக்கலாம். எனர்ஜி கேண்டில்
நல்ல பொறுமையாக அப்படியே போயிட்டே இருந்து திடீர்னு ஒரு ஸ்பைக் அடிக்குமா. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் சொல்கிறேன். புல் பேக் வராமல் போயிருக்குது, இருந்தாலும் அக்செப்டட் தான். ஏன்னா ரொம்ப பொறுமையாக வந்து போயிருக்குது. ஸ்பைக் அடித்தோன்னா முடிஞ்சது கதை. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணிருக்கான், ஸ்லோவாக கீழே வந்துட்டான். எவ்வளோ தூரம் மேலே போனோன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த ஹைக்கான 50% வந்துடுவான். வந்துட்டு மேலே போனோன்னா மேலே போவான், இல்லைனா இதை கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கண்டினியூ பண்ணியிருக்கான், அவ்வளோதான். அப்போ இதிலலாம் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இங்கே ட்ரேட் எடுக்கிறான், அங்கே ட்ரேட் எடுக்கிறான்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், முடிச்சு விட்ருவாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி ட்ரேட்ஸை தொடர்ந்து வந்து எடுக்கணும்னு நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை எடுத்துட்டீங்க, நம்ம எப்போவுமே வந்து இப்படியும் பார்ப்போம் அப்படியும் பார்ப்போம். ஒரு வேளை எடுத்துட்டீங்க, எடுத்தோடனே என்ன பண்ணியிருக்கிறான், 560 எங்கே வரைக்கும் போயிருக்குது, 600 வரைக்கும் போயிரு, 40 புள்ளி தான் மேலே போயிருக்கான். என்ன பண்ணாலும் அவனால் மேலே போக முடியல. இதை வரைஞ்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருப்பீங்க. இப்போ என்னமோ பண்ண போகிறான், பிரேக்காக அப்படியே கண்டினியூட்டியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான், வந்தானே ட்ரேடுப்பா. 555 ட்ரேடு எடுத்துட்டீங்க. எங்கே போய் க்ளோஸ் வச்சுட்டான், 11 போய் 10 போய் க்ளோஸ் வச்சுட்டான். 55லேருந்து 10 போய் க்ளோஸ் வச்சுட்டான். 45 புள்ளி சுவாகா தான், அவ்வளோதான் போச்சு. கப்பு சுப்புன்னு வந்து இருந்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. நம்ம மேலே பிரேக் ஆகும்னு பார்த்தோம், ட்ரேடு எடுத்தோம், ஆனால் அவன் கீழே பிரேக் ஆகி போயிட்டான். இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி நடக்கிறது உண்டு தான். ஏன்னா இங்கே இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணோம்ல, இதில் ஒரு லாஸு, ரைட், ஓகே, பரவாயில்ல. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கணிச்சு வந்து எடுக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு எதிராக போயிடுது, சரி பரவாயில்ல, ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த தப்பாக ட்ரேட் எடுத்துகிட்டு இட்ஸ் ஓகே சொல்கிறது அது வேற. சரியாக ட்ரேட் எடுத்துகிட்டு சரியான கணிப்புக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து செட் ஆகலை அப்படின்னா அதுவும் இட்ஸ் ஓகே தான். புரியுதா? சரி, ஓகே, ரைட். இதே நேரத்தில் நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு நல்ல ஜிக்ஸாக், அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து நல்லா மேலே போயிருதா, இந்த ஹைட்டுக்கு வந்து வந்திருந்தான் அப்படின்னா பொறுமையாக செல் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அந்த ஹைட்டுக்கு வராமலே கீழே போயிட்டான், இந்த லோவுக்கு கீழே போயிட்டான். மேலே வந்திருக்கும் போது இப்படி சரிவில் ஆரம்பித்தானாலே அடுத்த தடவை என்ன பண்ணுவான், இந்த இடத்துலேருந்து மேலே வரும்போது என்ன பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்டாக வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைனு ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், நம்ம பேட்டர்னு. அப்போ என்னாச்சு, பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். கண்டினியூஸ் பீரிஷ்னஸ் ஃபாலோடு பை ஏ புல்லிஷ் கேண்டில். அப்புறமா என்னாச்சு, இந்த லெவலுக்கு அதுக்கப்புறமா அவன் வரவே இல்லை, இந்த லெவலையே கட் பண்ணல, மேலேயும் போகல. ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோதான். அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரைய வந்து தெரியணும். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிருக்கணும், வரைய கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நிஃப்டி எல்லாமே வந்து இதுவே வந்து வீடியோ ரொம்ப நேரம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பேசிட்டோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான், என்னுடைய அனுபவங்கள் அதெல்லாம். அப்போ நிஃப்டியில் கூட அதே தான், கடை திறந்தது தான் ட்ரேட். ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல லெவல் வந்து இருக்குது. 2 மாதமாக இது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் எண்டிங்லேருந்தே வந்து இதை கட் பண்ண முடியாமல் இருக்கிறான். டிசம்பர் மாதம் 20 தேதி ஆகிடுச்சு, இன்னும் கூட கட் பண்ணல. ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துலேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது ப்ரைஸு. இந்த இடத்த கொஞ்சம் கூட மதிக்கலை. ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்குது, மறுபடியும் வந்து மேலே போயாச்சு, மறுபடியும் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போது அடுத்த தடவை இங்கே வரும்போது மறுபடியும் வந்து வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு. அப்படி தான் பார்த்துக்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி பிரேக் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த முறை வரும்போது வந்து அந்த இடத்துலையே ரியாக்ட் ஆகும்னு நீங்கள் நம்பக்கூடாது. ஆனாலும் ஆகலாம். என்ன நடந்திருக்குது, மேலே இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு, தொடர்ச்சியாக கீழே வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வேறு க்ளோஸ் வேறு வச்சுருக்குது. அப்பா, நாளைக்கு கடை திறந்தானா இதுதான் லெவலு, கரெக்டாக வந்து க்ரீன்லேயும் க்ளோஸ் வச்சுருக்குது, இப்படி மேலே போயிடுவான். போனானா இல்லை, கேப் டவுன் ஆகி கீழே ஓப்பன் ஆகிட்டான். அதுக்கு தான் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க, கடை திறக்கட்டும், அப்புறமா ட்ரேட் பண்ணிக்கலாம்.
பேங்க் நிஃப்டியில்னாச்சும் உங்களுக்கு பையர்ஸ் வந்து நல்லா தெரியுறாங்க. இந்த இதில் கொஞ்சம் பையர்ஸ் இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் அதிகமானாங்க, இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இதுலலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனே இல்லை, தொடர்ச்சியாக கீழே போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பையிங் வந்து தெரியுது, ஆனால் இன்னும் கூட இது வந்து போதுமான அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. சரி, அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, லோவை கட் பண்ணக்கூடாது அவ்வளோதானே. நமக்கு தேவை லோவை கட் பண்ணக்கூடாது. டைட்டாக கன்சால்டேட் ஆகிருக்குது. கடைசி 4 மணி நேரம் வந்து ரொம்ப டைட்டாக கன்சால்டேட் ஆகிருக்குது. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். ரொம்ப தூரம் கீழே வந்ததுனால கொஞ்சம் மேலே போவோமா, வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப தூரம் கீழே வந்ததுனால சொல்கிறேன். அதுக்காக கீழே போகாதுன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா இன்னும் கீழே தான் போவான். புது லோ வைப்பான், கண்டிப்பாக வச்சுட்டு கூட மேலே வருவான். இல்லை ஈக்குவல் லோ வரைக்கும் வந்துட்டு கூட வருவான். இல்லை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் லோ வந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் இப்படி வந்து பொறுமையாக ட்ரேட் ஆகி இப்படி கீழே வரைக்கும் வந்தான்னா இந்த லோவில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு கீழே லோன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை கட் பண்ணானா இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கட் பண்ணணும். ஒரே அடியாக இந்த மாதிரி வந்து வராது. இங்கெல்லாம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டான், அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஐ வச்சுருக்கான், அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஐ வச்சுருக்கான். இங்கே அந்த மாதிரி பண்ணல, ஏக்தமாக கீழே வந்துட்டான். அப்போ ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறமா கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புல் பேக் வருமா, வரணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். வராது அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே போயிடணும். நாளைக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை வந்து நீங்கள் கட்டமைச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, ஒன்றுமே ஆகலை. என்னாச்சு, ஒன்றுமே ஆகலை. சுத்தமாக வால்யூம் இல்லை, மேலே போகவே இல்லை, கீழேயும் போகலை. குட்டியாக ட்ரெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியலாம். ஆனால் இதிலலாம் உட்காந்து ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சுக்கிட்டு இதில் ட்ரேட் பண்ணணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அவன் ஷாக்கில் இருக்கிறான். அதை பேங்க் நிஃப்டிலே சொன்னேன், இஸ் இன் அ ஷாக். அந்த ஷாக்லேருந்து அவன் வந்து வெளியே வரணும்னா வால்யூம் வந்து கொஞ்ச நாச்சும் பில்டப் வரணும். வால்யூம் பில்டப் வந்ததுன்னா அதுக்கப்புறமா ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அதே தான் நீங்கள் சென்செக்ஸ்லேயும் சுத்தமாக வால்யூமே இல்லை. ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மிட் கேப்பில் அதான் சொல்கிறேன், மிட் கேப் வந்து என் வழி தனி வழி. அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு ட்ரேட் ஆகிறான். யாரோ எப்படியோ போங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. நான் இப்படி தான். சரியா, என்ன பண்ணியிருக்கான், ஹையர் ஹை பண்ணிட்டே போகிறான், லோவை கட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எப்போ பார்க்குறோம் அந்த படிக்கட்டை இவன் இன்றைக்கி அவன் பாடு இந்த ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கடைசியாக இங்கேருந்தே வந்து மேலே போயிடுச்சு. புதுசாக யூஎஸ்டானா திரும்ப கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கேண்டில் கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை, நம்ம பண்ணவும் மாட்டோம், ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இதுக்கப்புறமா வந்து பொறுமையாக இப்படி வந்து கீழே இப்படி இது வந்திருந்தான் அப்படின்னா பை பண்ணியிருந்துடலாம். பை பண்ணதுக்கப்புறம் இப்படி போயிருந்தான்னா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அவன் இங்கேருந்தே அந்த ஓப்பன்லேருந்து அப்படியே மேலே போயிட்டான். கீழே வரும்போது இவ்வளோ தான் புல் பேக் வந்தால் மேலே போயிட்டான். எக்ஸாக்ட் லெவலுக்கு போயிட்டு கீழே வந்தது. ஆனால் லோவை கட் பண்ணணும். இந்த லோவை கட் பண்ணால் தான் இப்படி வந்து கீழே வருவான். அந்த திரும்ப நான் உங்களுக்கு வந்து மனசில் பதியறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கேன். லோவை கட் பண்ணாமல் இப்படி மேலே ஒருவேளை நீங்கள் செல் ட்ரேட் எடுத்துட்டீங்க, லோவை கட் பண்ணாமல் திரும்பிட்டானாலே வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இது நிற்காது. இந்த லெவலில் எப்படி கட் பண்ணியிருக்கிறான், ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகிருக்கான், செகண்ட் டைம் என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கிருந்தே மேலே போயிட்டான். இன்னொரு தடவை கூட ஒரு சின்ன ரெட் கேண்டில் மாதிரி இந்த இடத்துல காட்டுவான், அதுக்கப்புறம் பிரேக் ஆகுது, நல்லா இப்படி வந்து போயிடும். ஸோ இது பிரேக்கு தான் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்படி தான். இந்த இடத்த விட்டுட்டு மேலே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு, இங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து போக முடியல. சரியா, மிட் கேப்பு. ஃபின் நிஃப்டியில் என்னாச்சு, ட்ரெண்டு பெரிய லெவலில் ட்ரேட்லாம் ஆகலை. ஆனால் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். கீழே இந்த லெவலில் வரைக்கும் வந்திருந்ததுன்னா நம்ம வந்து பை பண்ணிடலாம், அழகாக பை பண்ணிடலாம். இங்கே மிஸ் ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் மேலேருந்தே வந்து மேலே போயிடுச்சு. பியரிஷாக வந்து புல்லிஷ் க்ளோஸ் வச்சு மேலே வந்துருச்சு. மேலே என்ன பண்ணியிருக்கான், எக்ஸாக்ட் லெவல். அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்துருக்கான், லெவலை கட் பண்ணல. கீழே என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, இந்த இடத்துல ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து மேலே வந்தது. மேலே என்ன பண்ணியிருக்குது, எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு ரொம்பவே அருகாமையில் நின்றுச்சு. அங்கேருந்து தொடர்ச்சியாக வந்து கீழே வந்து என்ன பண்ண இது மீன்வைல் என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போயிருக்கேன்.
ஜஸ்ட் டுக் த சப்போர்ட் ஃப்ரம் த ட்ரெண்ட் லைன். என்ன சொல்லுது இது? லோவை கட் பண்ணவே இல்லை, கீழே வர்றான் ஆனால் லோ பண்ணவே இல்லை, ஹையும் பண்ணல. ஸோ அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ளார நீ மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஷாக் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. க்ரூட் ஆயில் என்ன நடந்துட்டு இருக்குது? ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார ப்ரைஸ் வந்து மேலேயும் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளார ஒரு சின்ன ரேஞ்சு, குட்டி ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கன்சால்டேஷனை எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே போய் எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து கீழே வந்துட்டு இருக்குது. இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகி மேலே போச்சா, நல்லா இப்படி போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, இப்படி கீழே வந்தது, புல் பேக்கு, கீழே வந்தது, புல் பேக்கு, கீழே வந்தது, அப்படியே வந்து ஒரே அடியாக மேலே போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போயிருக்கான், அதை ஒரே அடியாக மேலே போயிருக்கான். தெரியுதா? நிறைய பேர் சொல்கிறது உண்டு, எக்ஸலேட்டரில் இறங்கிடுவான், ஸ்டெப்ஸில் தான் ஏறுவான் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. ஏறுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, டக்குன்னு வந்து இறங்கிச்சு, டக்குன்னு மேலேயும் போயிடுச்சு. அப்போ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? மேலேருந்து கீழே வந்தது, மேலே போயிருக்கு, மேலேருந்து இப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து என்ன நடக்குது? இந்த சப்போர்ட் வரைக்கும் வரணும் அப்படின்னா இவன் கண்டிப்பாக இந்த லோவுக்கு கீழே வந்தானா சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வராமல் இங்கேருந்து திரும்பி இன்னொரு ஐ வச்சானா இவன் மேலே போகிறான்னு அர்த்தம். இந்த தடவை இதை கட் பண்ணி மெயின் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 தடவை வந்து ஏற்கனவே வந்து அதுக்காக நிச்சயமாக வந்து இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி அப்படியே வந்துடும்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு. இந்த தடவை வந்துன்னா கண்டிப்பாக வந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே போயிடும் அப்படி வந்து சொல்ல வரல. 3 தடவை ஆயிடுச்சு, ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்து தான் போச்சு, அடுத்த தடவையும் இவ்வளோ தூரம் வந்து தான் போயிருக்குது. இந்த தடவை இங்கிருந்தே ரிட்டர்ன் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்தால், அதாவது இங்கிருந்தே இப்படி வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பையிங் ப்ரெஷர் தெரியுதா? இவ்வளோ தூரம் விடலை பையர்ஸ், அதனால பிரேக் ஆகிடும். இல்லைங்க, நான் செல் ட்ரேடு தான் எடுக்க போகிறேன், இந்த இடம் வந்துன்னா ஐ வில் கோ வித் செல் ட்ரேட். தாராளமாக ட்ரை பண்ணலாம். சும்மா ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது? கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோ. அப்படி நீங்கள் பயந்து ட்ரேடு எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கோல்டில் காலையில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பேன். இந்த இடத்த பயந்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்காது. அதே தான் இங்கேயும், ஒரே லெவல் வந்தோன்னே தான் மேலே போனேன், அதே மாதிரி தான் ஒரே லெவல் வந்தோன்னே தான் மேலே போச்சு, சாரி கீழே வந்தது. இந்த இடத்துல ஏன் நம்ம பயப்படுறோம்? ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க பயப்படுறோம்? ஏன்னா மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நமக்கு தோன்றதுலாம் எப்படி திரும்ப தோணும்? கீழே வந்து க்ளோஸ் இப்படி வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி தான் தோணும். இந்த மாதிரி எப்போவாச்சும் உதறது தான் நடக்கும். 1%, 2% தான் இந்த மாதிரி நடக்கும். மீதி 80% என்ன பண்ணுவான்? இப்படி வந்து தான் க்ளோஸ் வைக்கும். க்ளோஸ் வச்சுன்னா இந்த லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துடணும். இந்த லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்த இவ்வளோ தான். என்னங்க நடந்துட போகுது? இங்கே நான் ட்ரேட் எடுக்கிறேங்க, எட்ஜில் எடுக்கிறேங்க ட்ரேடு, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன், 2 நாள் வெயிட் பண்ணுறேன், 3 நாள் வெயிட் பண்ணுறேன், இங்கே வந்துருச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் விடுற மாதிரி இல்லை, நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க தான் போகிறேன். எடுத்துட்டு அவன் கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடுவேன். உங்களோட எக்ஸிட் இல்லையா, அங்கோட்டு ஹோல்டு, அவ்வளோதான். விஷயமே இவ்வளோதான். கமாடிட்டி இது வந்து நைட் வரைக்கும் இருக்கும், நைட்டோட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்போ இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு நடுவில் இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லை அப்படின்னா இது 1 ஹவரில் உங்களால் இது வந்து செட் ஆகலாம். 1 ஹவரில் என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் போயிடுங்க, ஸ்கோப் ஃபார் 5 மினிட்ஸ். எல்லாமே ட்ரேட் தான். சும்மா இதை பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. எங்கள் ஆளுங்களுக்கு இதை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க என்ன அது இந்த மாதிரி வந்து செகண்ட் டைம் பண்ணுறான், தேர்ட் டைம் பண்ணுறான்னா இதுக்கு அப்புறமா வந்து இவன் லோ பண்ணுற வரைக்கும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபாரெக்ஸ் கோல்ட்லேயே வந்து பேசியிருந்தோம். இதை பற்றி நம்ம என்ன அடிக்கடி வந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு கீழே போகிற வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் லெவலை வந்து டச் பண்ணாமல் இருந்தானா ஓகே. இந்த மாதிரி கீழே போயிட்டு வரும்போது ப்ரீவியஸ் லெவலை டச் பண்ணிட்டான் அப்படின்னா வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். அதனால் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவான். ப்ரொவைடட் இந்த லெவலில் இருந்து கீழே கூட வரலாம், இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது.
கீழே லோ வர்றான், இன்னொரு லோ வரணும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கூட கீழே வரலாம், தப்பு இல்லை. ஒரே ஈக்குவல் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழேயும் வரலாம். ஆனால் லோவை கட் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே பார்க்குறத விட இங்கே அதிகமாக வந்து பார்க்கணும், கான்சன்ட்ரேஷன். லோவை கட் பண்ணாமல் இங்கிருந்தே ஃபெயில்டு லோவிலேருந்து திரும்பினாலோ ஈக்குவல் லோவிலேருந்து திரும்பினாலோ கண்டிப்பாக இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் தலைகீழாக குதிக்கும் போதோ இல்லைனா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜம்ப் பண்ணி மேலே போகும்போதோ ரொம்ப வால்யூமோடு மேலே போகும். இந்த மாதிரி இந்த ஜிக்ஸாக்காக மேலே இங்கேயும் போகிறத வந்து உங்களால் வந்து எதிர்பார்க்க முடியாது. கண்டினியூஸ் பையிங், கண்டினியூஸ் செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நேரங்களில் அது வேறு மாதிரி அப்ரோச். எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணும். இப்படி கீழே வந்தது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட்டை மறுபடியும் வந்து கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய மூவ் நடக்கும்போது லெட் இட் ஹேப்பன் அப்படின்னு வந்து விட்டுறணும். லோ பண்ணியிருக்கான், அடுத்து லோ பண்ணியிருக்கான், அடுத்த லோ, எனர்ஜெட்டிக் லோ. தொடர்ந்து பியரிஷ்னஸ்ஸு ஒரு புல்லிஷ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கான், மேலே போயிட்டான். இதே இடத்துல வந்து தான் வந்து நின்றுச்சு ப்ரைஸு, அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. இந்த லெவலில் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, இந்த லெவல்லையும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இங்கே தான் வந்திருக்கு. ஒரு பெரிய மூவ் அப்புறமா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் இங்கே இருக்குது, செகண்ட் அட்டம்ப்ட் இங்கே இருக்குது. செகண்ட் அட்டம்ப்டை கட் பண்ணவே முடியல. ஆனால் கீழே தான் நம்மளுக்கு முக்கியம். கீழே முக்கியம், மேலே முக்கியம். ஆனால் மட்டும் அதே லெவலுக்கு வந்து போயிடுச்சு. கீழே வரும்போது லோவை கட் பண்ணலாம். அப்போது he has all potential to make another new high. ஏன் இவ்வளோ தூரம் வரைக்கும் வர முடியல, செல்ல கொண்டுட்டு வர முடியல, கேப் இருக்குது, ப்ரீவியஸ் லோக்கே வர முடியல. அவன் எப்படி வந்து விட்டுருவான்? கண்டிப்பாக இன்னொரு ஹை வந்து வைப்பான். நெக்ஸ்ட் டைம் என்னாச்சு? ப்ரீவியஸ் லோக்கு வந்துருச்சு. போகும்போது என்ன பண்ணா? போகலை. அங்கிருந்து வந்துட்டு இருக்குது ப்ரைஸ். இந்த லோவை இப்போ கட் பண்ணலன்னா மேலே போயிடுவான். நிறைய சான்சஸ் இருக்குது. கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல செல் தானே? ஆமாம், இந்த இடம் செல் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, பொறுமையாக வந்துகிட்டே இருக்கானா. ரொம்ப 2-3 தடவை வந்து ஸ்விங்கு வந்து இப்படி தான் ஆகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து செல்லு தானே, இது செல்லுனா இதுவும் செல்லு தானே, இது செல்லுனா இதுவும் செல்லு தானேன்னு இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரேடு எங்கே எடுக்கணும்? இங்கே எடுக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து ரொம்ப நெக்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு அடுத்த மறுபடியும் வந்து பையிங்கில் வந்து போய் தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. சரியா? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் செல்லு தான். இங்கே லோ வந்து வைக்காமல் மறுபடியும் வந்து மேலே போனான்னா கண்டிப்பாக மேலே போயிடுவான். அதில் எந்த சந்தேகத்தையும் வந்து இடம் இல்லாமல் நீங்கள் அதை மட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த லெவலுக்கே வருவான். எப்படி வந்திருக்கான் பாருங்கள், அந்த லெவலுக்கே வருவான். இதுதான் ஹையே. இந்த ஹையை தாண்டி இவ்வளோ தூரம் போயிடுச்சு. புது ஹையே இந்த லோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹைக்கான லோன்னு பார்த்துக்கிட்டா இங்கே இருக்குது. அப்போ இந்த லெவலில் எக்காரணத்தை கொண்டு அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. மேலேருந்து வரும்போது எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் வந்து கரெக்டாக மேலே போனோன்னா இது இன்னொரு மாதிரியும் பார்க்கலாமா நீங்கள்? இது என்ன இது? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. மேலே ட்ரெண்ட் ஆறான்னு பார்க்கணும் நீங்கள். ட்ரெண்ட் ஆறானா? ட்ரெண்ட் ஆறான். அப்போ என்னாச்சு? மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இந்த இதில் சீன் போட்டான். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அங்கேருந்து என்னாச்சு? டோட்டலாக கீழே போயிட்டான். இதுக்கு உள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக வந்து போயிட்டு தான் இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டிங்கனாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ச்சியாக நடக்குது. சின்ன இடமா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் வில் ஹேப்பன். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து வால்யூம் ஸ்பைக்லாம் வந்து நடக்கும். தொடர்ச்சியாக வந்து மேலே போகும், தொடர்ச்சியாக கீழே வரும். மற்ற எல்லாமே ஊஞ்சல் ஆட்டம் தான். சரியா? நேச்சுரல் கேஸ் மினி என்னாச்சு? இந்த லெவலை நம்ம வந்து எதிர்பார்த்தோம். இந்த லெவல்லேருந்து மேலே போயிருந்துருக்கணும். மேலே போகாமல் இன்னொரு லோ கூட வச்சுட்டு க்ரீன் ஆனது எவ்வளோ தூரம் மேலே பிடிச்சி போகிறோம். இதை கட் பண்ணக்கூடாதுன்னு மார்க் பண்ணி வச்சோம், கட் பண்ணலை. இந்த லெவலுக்கு தான் வந்தது. இதை மார்க் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ இந்த லெவல் வரைக்கும் போயிடுது. இப்போ இதுதான் மார்க்.
இதை கட் பண்ணக்கூடாது. அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கான். புதுசு புதுசாக ஐ வச்சுட்டு போகிறான். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துக்கு போனோன்னா செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. செல் ஆனால் என்ன பண்ணணும், லோ பண்ணிட்டே கீழே வரும். இங்கே எப்படி வந்தான் அந்த மாதிரி ஐயோ கட் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு மேலே, கட் பண்ண முடியாமல் கீழேருந்து மேலே, கட் பண்ண முடியாமல் கீழேருந்து மேலே ட்ரை பண்ணால் மறுபடியும் கீழே தான் போகும். இதெல்லாம் பையா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வேலைக்கு ஆகலையா விட்டுற வேண்டியதான். அடுத்து எங்கே, அடுத்து இங்கே கண்டினியூஸ் பீரிஷ்னஸ். இங்கே தான் பையிங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இங்கே தான் பையிங் ஆரம்பி. இதுதான் நிஃப்டியில் சொல்கிறேன் நான். ரிலேட் பண்ணிக்க முடியுதா உங்களால்? தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்கிறான்னா ஒருவேளை பையாகி போனால் கூட மறுபடியும் கூட ஒரு ஃபாலை எதிர்பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரைஸ் ஆகும். அங்கே சொன்னோன்னா இங்கே நடந்துகிட்டு இருக்கா. ஸோ சார்ட் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஷனே வந்து பண்ணிக்கவே பண்ணிக்காது. சில்வர் வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார், நம்மளோட ஃபாலோவர். மறந்து நான் வந்து போயிட்டு இருந்தேன். அதனால் இன்னைக்கு வந்து முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ நேற்று பார்த்தோன்னே எடுத்து வச்சிட்டேன். ஸோ சில்வர் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு. சில்வர் நம்ம பேட்டர்னில் வந்து போயிட்டு இருந்ததுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து போயிட்டு இருந்தது. ரொம்ப பெரிய ரேஞ்சு 1 ஹவரில் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. நீங்கள் பை எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணுறதா சொன்னீங்க. எந்த இடத்துல பை எடுத்தீங்க? சான்சஸ் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்விங் ஆகி போயிட்டு இருந்தது. இந்த ஸ்விங்கில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வந்துருக்கலாம். மேலே வரைக்கும் போய் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு அழகாக, அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக போச்சு. கடைசியாக எனர்ஜி வந்தது. அதுக்கப்புறமா வந்து கன்சால்டேஷன் நடந்தது. பேச்சுவார்த்தை நடத்தினா ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் போயிடுச்சு. அங்கேருந்து ஒரே அடியாக விழுந்தான். இந்த விழும்போது கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்தா தெரியும். இங்கேயும் நம்ம பேட்டர்ன் தான். இந்த நம்ம பேட்டர்னுக்குள்ளே ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல சப்போர்ட்டு எடுத்துக்கிட்டு இப்படி இருந்தது. நேற்று வந்து க்ளோசிங்கில் வந்து அதனால தான் ஹோல்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. இன்வெஸ்டராலாம் ஹோல்டே பண்ணவே கூடாது. என்னாச்சு, இங்கே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. ஏற்கனவே இருக்கிற சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. மேலே வரைக்கும் வந்தது, எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்தது கீழே போயிடுச்சு. எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்து கீழே போயிருக்கு. செல் என்ன பண்ணியிருக்குன்னா தொடர்ச்சியாக மேலே போயிருக்கு. 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஃபால் மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா என்னாச்சு, தொடர்ச்சியாக மேலே போயிருக்கு. கீழே இருக்கிற லோஸை வந்து கட் பண்ணவே இல்லை. ஆனால் he was trying desperate to break this level. என்ன அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அவன் என்ன பண்ணுவான், இப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் இப்படி வந்து கட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணாத வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த லோவை கட் பண்ணுறதுக்கு அவனால் முடியல. பையிங் விடவே இல்லை. அவன் கடைசியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு ஹை கூட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியலை. அதுக்கப்புறமா கீழே வந்தவன் கண்டினியூஸாக கீழே போயிட்டு இருக்கான். இந்த லோக்கே வந்துருச்சு ப்ரைஸு. இதுக்கும் கீழேயும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணனா மேலே ஓடிடுவான். கட் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக வந்து அடுத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம பேட்டர்னில் இருக்கிற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. அவ்வளோ தூரம் வந்துருவானா அப்படின்னா வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. லோயர் லோ பண்ணிகிட்டே போனான்னா நம்ம பேட்டர்ன் பிரேக் பண்ணவே கூடாது. கீழே பிரேக் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுவான், நல்லா கீழே போகும். நிறைய வாய்ப்பு இருக்குது. லோயர் லோ பண்ணுற வரைக்கும் வந்து யூ ஷுட் கோ டவுன். சரியா? சரி, ஓகே. இதுலேருந்து வந்து நம்ம எங்கே வந்து பார்க்கலாம், இது பாருங்கள். கோல்டெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு எல்லாருமே வந்து கோல்டு பை ஆனோன்னே பை ஆகி மேலே போகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. இது வந்து ட்ராப்புங்க. இது வந்து இப்படி தான் ட்ராப்பை செட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து காலையிலேருந்து நம்ம எக்ஸில் டிஸ்கஷன் வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஹைக்கு வந்து தான் கீழே போயிடுச்சு. தொடர்ச்சியாக கீழே போயிட்டோம். அம்மாடு போயிட்டே இருக்கேன். இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது. இந்த இடம் வந்தால் பை ட்ரை பண்ணலாமா, தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துலாம். சரியா? அது கீழே போய் க்ளோஸ் வைக்கும், கண்டிப்பாக கீழே தான் போகும். நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த லோ இந்த ஹையை கட் பண்ணாத வரைக்கும் அவன் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லைங்க.
அந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் திரும்ப வந்து செல் ட்ரேடே எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சரி, ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நிஃப்டி 50ல் வந்து என்ன ஸ்டாக்ஸில் என்ன இன்றைக்கி வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போமா. நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் டேயில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். என்னாச்சு, டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி என்ன பண்ணிட்டாப்ல, ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டாப்ல. நேற்று தான் பார்த்தோம், ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. குட் புக்ஸில் வந்து வந்தது டாக்டர் ரெட்டி. என்ன இருக்குது, ஜிக்ஸாக்கா மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வராமலே ட்ரெண்டை பிரேக் பண்ணி எங்கே போயிட்டான், ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவன் இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கிறான். ஏற்கனவே வந்து இப்படி தான் வந்து பொறுமையாக கீழே வந்துட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு, பொறுமையாக கீழே வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சு, பொறுமையாக கீழே வந்துருக்குது, பிரேக் பண்ணியிருக்குது, மேலே போயிடுமா, இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஹையர் ஐ பண்ணானா போய்கிட்டே இருப்பான் டாக்டர் ரெட்டி. சிப்லாவும் நேற்று நம்ம பார்த்தது தான் குட் புக்ஸில் வந்திருக்குது. ஏன் அப்படின்னு பாருங்கள், ட்ரெண்டாகி தான் வந்துட்டு இருக்குது கீழே. இந்த சப்போர்ட் வரைக்கும் வராமலேயே வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் இவன் இன்னும் கன்ஃபார்மாக மேலே போயிடுவானா அப்படின்னா இல்லை. ஏன், இந்த ஹையை கட் பண்ணும். அந்த ஹையை கட் பண்ணானா தான் மேலே போவோம், இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ கீழே இன்னொரு சப்போர்ட் வந்து இருக்குது, அந்த இடத்துக்கு போகாமலேயே வந்து இஸ் கோயிங் அப். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து படத்தை திரும்ப வந்து மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது, ப்ரைஸ் இந்த இடத்துல எடுத்துருக்கு, இந்த இடத்துல இருக்குது, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பிரேக் பண்ணாலும் சரி, நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை கிடையாது மேலே போவான்ட்டு. இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையர் ஐ பண்ணிட்டே போயிருப்பான். தொடர்ச்சியாக ஹையர் ஐ பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. நேற்று கூட ஓரளவுக்கு ஹையர் ஐ தான் பண்ணாங்க. அதுக்கு முந்தினது லோயர் லோ பண்ணிவிட்டு கீழே வந்துருக்கிறான். ஸோ ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே முடியல. இன்றைக்கெலாம் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். டாக்டர் ரெட்டியும் அதே தான் நடந்திருக்கும், தொடர்ச்சியாக மேலே. ஓகேவா. யார் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து மைண்ட்ரி தான். மைண்ட்ரி என்ன பண்ணியிருக்குன்னா, ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போயிடுற மாதிரி காமிச்சான். ஒரு நல்ல அப் ட்ரெண்டு. இந்த லெவலை எப்போ கட் பண்ணுச்சோ அப்போத்துலேருந்து வந்து மேலே போயிட்டே இருந்தது. நல்ல சிக்னலும் கூட அது பாட்டுக்கு மேலே போயிட்டு இருந்தது. நல்ல எனர்ஜெட்டிக்காக வந்து மூவ் ஆச்சு. இந்த எனர்ஜி மூவ் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல அப்படியே ஹோல்டு ஆச்சு, ரிவர்சல் வந்தது, பெரிய கேப் டவுன்லேருந்து கீழே வந்துருச்சு. என்ன பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணவே கூடாது. ஏன், இந்த ஹையோட லோ இங்கே தான் இருக்குது. இந்த லோ அவன் கட் பண்ணவே கூடாது எக்காரந்த கொண்டோம். ஆனால் வர்ற வேகத்தை பார்த்தா கட் பண்ணிடுவான் போலதுன்னு தெரியுது. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் பை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மைண்ட்ரி. யூபிஎல் வந்து தொடர்ச்சியாக கீழே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாதுன்னு பேசியிருந்தோம் போல், நம்ம கோடெலாம் போட்டு வச்சுருக்கிறோம். கீழே போயிட்டு இருக்கான். கன்ஃபார்மாக வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வர்ற வேகமும் அப்படி தான் தெரியுது. ப்ரீவியஸாக புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலில் வரைக்கும் போயிட்டு ட்ரெண்டை போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கீழே வர ஆரம்பிச்சிது. இந்த லோவையும் கட் பண்ணிடுச்சு. என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புல் பேக் போய்ட்டு கீழே வந்திருக்கான்ல, புல் பேக் போய்ட்டு கீழே வந்திருக்கான்ல, ஒரு புல் பேக் போயிட்டு கூட கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் சப்போர்ட்டு. இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகணும். யூபிஎல் ஸ்டாக்கு 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக்கில் என்ன பண்ணிடுறேன், கேப் டவுன் பண்ணிடுறேன்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த லோவில் அப்படியே வந்து நின்றுச்சு, கடைசியாக வந்து பிரேக் பண்ணிச்சு, மறுபடியும் கூட அந்த இடத்துல மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் தான் பண்ணிடுறோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து விழுந்துட்டு இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் கூட அந்த மாதிரி வந்து விழுந்துக்கிட்டே தாங்க இருக்குது. தொடர்ச்சியாக மேலே ஒரு நல்ல லெவலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து போச்சு, அதுலேருந்து வந்து நல்ல கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹை, அடுத்து இந்த ஹை, அடுத்து இந்த இடத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வந்த மாதிரி இருந்தது, திரும்ப வந்து கீழே போயிடுச்சு. இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து மேலே போய் கீழே வந்துருக்கு, மேலே போய் கீழே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போகுதா. மேலே போச்சு அப்படின்னா குட் புக்ஸில் கண்டிப்பாக வந்து வந்துடும் பஜாஜ் ஃபினான்ஸு.
பார்ப்போங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறைய சார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து இவ்வளோ நேரம் வந்து இந்த பதிவை வந்து பார்த்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.